அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் நடத்துகின்ற ஒரு இலக்கிய சேவை பணி, ஒரு பெரிய நிகழ்வு, அருமையான ஒரு நிகழ்வு. இந்த இணைய வழி நிகழ்ச்சியில நாள்தோறும் ஒரு புதிய கதை கேட்டு ரசித்து மகிழ்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 108வது நாள். இந்த 108வது நாள்ல நாம பார்க்க போறது தோமுசி ரகுநாதன் அவர்களின் விரக்தி அப்படின்ற கதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். விரக்தி இது மனிதனை பாதிக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு இப்படி சொல்லலாம். வாழ்க்கையை வெறுக்கும் போது இந்த விரக்தி ஏற்படுது. கடன், நோய், எதிர்பார்த்தது நடக்காத போது சோகத்தின் உச்சம்தான் விரக்தின்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்துல எவ்வளவுதான் உறவுகளுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்ற விரக்தியை இந்த உறவுகள் ஏற்படுத்துது. அந்த மாதிரி காலகட்டத்துல நாம என்னால முடியும், நான் மீண்டு வருவேன் அப்படின்ட்டு இந்த ஆள் மனசுல நாம அந்த ஒரு விதைய போட்டோம்னா அது விருட்சமா வளர்ந்து நம்மை வெற்றியை பாதைக்கு கொண்டு போகும், வெற்றி கிட்டும். இதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக்கிறோம், நாம அனுபவிச்சிருக்கோம். ஆனா இன்றைக்கு தோமுசி ஐயா அவர்கள் விரக்தின்னு எதை சொல்றாரு, அந்த விரக்தியால என்ன நடக்குது, அதோட முடிவு எப்படி, விரக்தியிலிருந்து மீண்டு வர அவர் ஏதாவது வழி சொல்றாரா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு பதிலாக கதையை சொல்ல வருபவர் மாணவர் சே சூரியகுமார். நம்ம இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டியது நமது மதிப்பிற்குரிய புனிதவதி அம்மா அவர்களுக்கு தான். இதோட பிற்பகுதி கடந்த ஒரு 20-25 நாட்களாகவே மாணவர்கள் கதை சொல்ல முன் வர்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு இலக்கிய மன்றத்தின் பெருமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சூரியகுமார், நீங்க தயாரா இருக்கீங்களா? மன்னிக்கவும், சஞ்சய் தயாரா இருக்கீங்களா? சஞ்சய், நீங்க உங்களை பற்றிய குறிப்புகள், சிறப்புகள் இவற்றையெல்லாம் எங்களுக்கு சொல்லிவிட்டு கதையை தொடங்கலாம். வாருங்கள் சஞ்சய், கதை சொல்லுங்கள். ஆவலாக காத்திருக்கிறோம். எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துங்கள், சிந்தனையை தூண்டுங்கள். வாருங்கள் சஞ்சய், வாருங்கள். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. வணக்கம், என்னோட பேர் சஞ்சய். நான் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில 2ஆம் ஆண்டு வேதியியல் துறை படிச்சுட்டு வரேன். இன்னைக்கு நான் சொல்ல வந்த கதை என்னன்னா விரக்தி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கதையை நான் எனக்கு புரிஞ்ச வகையில நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கதையில ஸ்டார்டிங் தொடக்கத்துல சொல்றேன். நான் எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு தூய தமிழ் பேச தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த கதையில தொடக்கத்துல ஒருத்தர் ஏதோ ஒரு பெண்ணுடைய புகைப்படத்து மேல எச்சில் துப்புறாரு. அதை எப்படி ஊமப்படுத்துறாங்கன்னா, தாமரை போன்ற முகத்துல அவர் எச்சில் முடிகிறாரு. அது வலிஞ்சு ஓட சொல்லி தொடங்குறாங்க. அது ஏன் பண்றாரு, எதுக்கு துப்புனாரு, எதனால இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த கதையில சரியா நமக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம போக போக பார்க்கலாம். என்னவென்றால் ஃபர்ஸ்ட் அந்த கதையில கதை தொடக்கத்துல நம்ம கதையோட தலைவன் ஒருத்தர் தெரியுமா, அவர் ஒரு பெண்ணை ரொம்ப நேசிக்கிறாரு. ஆனா அந்த பெண்ணு ரொம்ப நேசிச்ச பெண்ணு அவனை ஏமாத்திருக்காங்க. அது ஒரு கசப்பான நினைவு அவரோட மனதில பதிஞ்சிருது. அதனால அவர் பெண் இனத்து மேலே கோவப்பட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் பெண் ஒருத்தர் இருக்கக்கூடாது, நம்ம பெண் இல்லாம வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கலாம் என்ற ஒரு முடிவு எடுக்காரு. அந்த தற்கொலை பண்ணலாம் முடிவு எடுத்தாலும் அவர் சாக தோணல. ஏன்னா யாரோ ஒருத்தன் சொன்னா ஒரு மடத்தனமான ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. என்ன வேணா நம்ம சாகக்கூடாது, வாழ பிறந்தவங்கன்ற மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. அதை அவரோட மனசுல ஆழமா பதிஞ்ச காரணத்தால அவர் நம்ம சாகக்கூடாதுன்ற முடிவு எடுத்தாரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா, அவர் சாமியாரா போயிடலாம், நம்ம முனிவராட்டா நம்ம இந்த பெண் வாசமும் இருக்காது, நம்ம வாழ்க்கையில் பெண்களே இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாரு. ஆனா அவர் நினைக்கிறாரு, நம்ம சாமியார் ஆகிட்டாலும் நம்ம கிட்ட பெண்கள் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வர வேண்டும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அங்கேயும் தொல்லை பண்றாங்க என்று நினைக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா, அவர் கடைசியா ஒரு முடிவு பண்ணி ராணுவத்துல இணையாலும் முடிவு பண்றாரு. அது மெட்ராஸ்ல அவர் ராணுவத்துக்கு அப்ளை பண்ணிருக்காரு. அதுக்கு அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது.
அவர் வந்து என்ன பண்ண தன்னோட மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு ராணுவத்துக்கு கிளம்புறதுக்கு முடிவு பண்றாரு. அப்போ போற வழியில ரயில்ல வந்து பாதையில வந்து பாக்குற எல்லா விஷயத்தையும் தான் இந்த கதையில வந்து முழுசா விளக்கியிருப்பாங்க. அவர் என்னென்ன கண்டாரு, கண்டதெல்லாம் என்ன, அதுல வந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன அவர் தப்பா நினைச்சாருன்னு சொல்லிட்டு அந்த கதையில முழுசா சொல்லியிருப்பாங்க. முதல்ல அவர் ரயில்ல கிளம்பும்போது வெளிய வேடிக்கை பார்த்துட்டே போறாரு. வேடிக்கை பார்க்கையில அங்க வந்து ஒரு மரத்தடியில, வேப்ப மரத்து அடியில வந்து பல பெண்களோட புகைப்படங்கள வந்து வச்சு வச்சு வந்து காட்டிட்டு இருக்காங்க. அத வந்து அவர் பார்த்த உடனே, என்ன இது? பெண்கள வந்து வந்து மதிக்காம வந்து பெண்கள வந்து ஒரு ஆவணப் பொருளா வந்து பயன்படுத்துறாங்க. புகைப்படங்கள வந்து பெண்கள் பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு முடி வெட்டுற சலூனுக்கு சென்றாலும், இல்ல வந்து ஒரு டீ கடைக்கு சென்றாலும், ஷேவிங் பண்ற பார்பர் ஷாப் சென்றாலும், எல்லா இடத்துலயுமே பெண்களோட புகைப்படத்த பயன்படுத்துறாங்க. ஆனா, இதுக்கும் பெண்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. அப்படின்னு சொல்லி நினைக்காம, அவர் வந்து பெண்கள பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள தான் இழிவா நினைக்கிறாரு. அது வந்து அவர் தப்புன்னு சொல்லி உணரவே இல்ல. ஏனெனில், அவரு காதலிச்ச அந்த பெண்ணு, அவர வந்து ஏமாத்திடுச்சு. அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாமே இப்படிதான்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதனால தான் வந்து இவரோட மனசுல வந்து ஒரு பெண்கள் மேல வந்து ஒரு வெறுப்பு ஒன்று ஏற்படுது. அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். இப்ப வந்து போய்க்கிட்டே இருக்கும்போது அந்த மாரி நடிச்சுட்டு போறாரு. அவர் போற பாதையில பல விஷயங்கள் கண்டாரு. அதுல முதல் விஷயம் இந்த புகைப்படம். அத பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது, வழியில வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. "சார் உங்களுக்கு சிகரெட் வேணுமான்னு?" கேட்கிறாரு. அவர் வந்து இல்ல வேணான்ட்டு ஃபர்ஸ்ட் யோசிச்சாரு. அதற்கு பிறகு வந்து அந்த சிகரெட்ட வந்து அவர் ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கும் பொழுது, அவர் வந்து அந்த சிகரெட் பாக்கெட்ட அந்த கையில குடுக்கும் பொழுது, அந்த பெட்டியில வந்து ஒரு பெண்ணோட புகைப்படம் போட்டிருக்கு. அவரு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது யாருன்ட்டு கேட்கிறாரு. யாருன்ட்டு கேட்ட பொழுது அது அவருடைய மனைவின்னு சொல்றாரு. மனைவியா இல்ல வந்து சகோதரியான்னு சொல்லிட்டு இவரு கேள்வி கேட்டதுக்கு, அவரு வந்து ஷி இஸ் மை லவ்ன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்றாரு. அப்புறம் வந்து ஆங்கிலம் சொல்லும்போது வந்து, அவருக்கு வந்து மனசுக்கு தோணிருக்கு. இவரு வந்து முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து பெண்கள் வந்து நம்ம அவர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, பெண்கள் தான் தன்னோட வாழ்க்கைய வந்து விரக்தியாக்க போறாங்க. தன்னோட மனைவி தான் அவர் வந்து எல்லாருக்கும் போறான்னு நினைச்சிருக்காரு. இது வந்து அவன் காதலிச்ச பெண்ணா? இல்ல வந்து திருமணம் செஞ்ச பெண்ணான்னு தெரியல. ஆனா பெண்கள் இருந்தா வாழ்க்கை வந்து சரியா விளங்காதுன்ற மாரி அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அதன் பிறகு என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து அந்த சிகரெட்ட வந்து புடிச்சுக்கிட்டே, திரும்பவும் வந்து மீண்டும் ஜன்னல் பக்கம் பார்த்து உட்கார்ந்துட்டாரு. ஜன்னல் பக்கம் பார்த்து உட்கார்ந்து, வெளிய திரும்ப வேடிக்கை பார்த்துட்டு வராரு. வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது, அவர் வந்து இன்னொரு காட்சி காட்டுறாரு. என்னன்னா, அந்த ரயில்ல வந்து ஒரு பெண் ஒருத்தவங்க, அதாவது பிச்சை எடுக்கிற ஒரு பெண். அத வந்து பிச்சைன்னு சொல்லி ஏளனமா சொல்ல விரும்பல. ஆனா வந்து அவங்க வந்து அப்படிதான் குடுத்துருக்காங்க. பிச்சைன்னு சொல்லிட்டு ஏளனமா சொல்றத வந்து அவருக்கு விளக்கமா குடுத்துருக்காங்க. ஆனா வந்து யாசகம் கேட்கிறேன்னு சொல்றேன். ஓகேவா? யாசகம் கேட்கிற ஒரு பெண்ணு வந்து பாடல் ஒண்ணு பாடிட்டு வராங்க. அந்த பொண்ணு பாடுன பாட்டு வந்து குஜராத்தி பாடல். குஜராத்தி பாடல்ன்னு சொல்லி எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அது அவங்களுக்கு என்ன பாடுறாங்கன்னு புரியுது. அங்க இருக்க தமிழ் ஆட்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்ண வந்து ஒரு தமிழ் பாடல் ஒண்ணு பாட சொல்றாங்க. அந்த பெண்ணும் ஒரு பாடல பாடுறா. பாடிய பிறகு வந்து அந்த பொண்ண வந்து கேலி கிண்டல் செய்றாங்க. ஆனா, இந்த இடத்துல வந்து ஆண்கள் வந்து மோசமானவங்க. அந்த பெண்ண வந்து கேலி கிண்டல் செய்றாங்க. அப்படின்னு யோசிக்காம, அவர் என்ன நினைக்கிறார்ன்னா, இந்த பெண் வந்து இந்த மாரி வந்து எதுக்கு இந்த மாரி வந்து யாசகம் வாங்கணும்? யாசகம் வாங்கி பல ஆண்கள் இந்த மாரி பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ண தான் தப்பா நினைக்கிறாரு. ஏன்னா, இந்த பெண் வந்து தன்னுடைய குடும்பத்த பார்த்துக்கிறதுக்கு, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வந்து அவங்க யாசகம் கேட்கறாங்கன்னு நினைக்காம, அவர் வந்து தன்னுடைய கணவருக்கு கிடைக்கிற அந்த பெண்ண வந்து தப்பா நினைக்கிறாரு. இது மாரி வந்து அவர் வந்து ந தப்பு ஆண்கள் மேலன்னு உணராம, பெண்கள் மேல தான்ற மாரி அவர் நினைச்சுக்கிறாரு. அதன் பிறகு போற பாதையில வந்து நிறைய பார்த்துட்டு போறாரு, வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது, அங்க வந்து ஒரு மரத்தடியில அது பல புகைப்படங்கள போட்டு பச்சை குடுத்துற இடம் இருக்கு. அங்க வந்து என்னன்னா, ஒரு ஆஸ்திரேலியாவ சேர்ந்த ஒருத்தரு தன்னுடைய மார்புல வந்து அவனுடைய காதலியோட பேர பச்சை குடுத்துறாரு. அத வந்து பார்த்த இவரு வந்து, என்ன இவரு மடத்தனமா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்து எப்படின்னா, ஹிந்து கடவுள்கள்லாம் வந்து தன்னுடைய மனைவி இல்ல காதலிய தன்னுடைய மார்பிலயும், கைகளிலும், நாக்குலயும் வந்து ஏந்தி சொல்லுவாங்களாம். அந்த மாரி இவரு வந்து வந்து நம்ம ஹிந்து கடவுளா? இல்ல அப்படிலாம் கிடையாதுல்ல. அப்புறம் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? அப்படின்ற மாரி நமக்கு வந்து யோசனை வருது அவருக்கு. அதன் பிறகு சென்று பாதி ரயில் வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. நிறுத்துற இடத்துல பார்க்கும்போது, அங்க வந்து ஒரு ராணுவ வீரர். ராணுவத்துக்கு செல்லும்போது, அவனுடைய மனைவி வந்து அவர வந்து கட்டி தழுவுறாங்க. கட்டி தழுவும்போது, அவருடைய மார்போடு இவரோட மார்பும், அது அவனோட கன்னத்துல உதடும் சொல்லிட்டு, ஆ இணைஞ்சிட்டு இருக்கு. இத பார்க்கும்போது அவர் வந்து ச்சீ என்று நினைக்கிறார். ச்சீ என்ற எண்ணம் வந்து அவர் வந்து உருவாகுது. இத கண்டு இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 பெண்மணிகள் வந்து செல்லும் வழியில வந்து, இந்த மாதிரி அவங்க வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சுய அறிவு இல்லையா? அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பாதையில செல்லும் பொழுது தான், அவரு வந்து இறங்குறாரு. ஓகே. இப்ப பாதையில சென்று கொண்டிருக்கும்போது, அவரு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாரி வந்து மனுஷனுக்கு வந்து 6 அறிவு குடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களுக்கு 5 அறிவே போதுமானது தான். ஏனெனில் அவங்க வந்து 6 அறிவு குடுத்தவங்களுக்கு பகுத்தறிவு சரியா பயன்படுத்தல. அவங்க வந்து பின் ஆசைகள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு நினைக்கிறாரு. அதன் பிறகு அவர் வந்து தன்னுடைய வந்து ரயில் நிறுத்தத்துக்கு வந்துட்டாரு.
கதையோட முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா, ரயில் விட்டு இறங்கின உடனே அவர் வந்து பாக்குறாரு, ஒரு பையன், அதாவது தன்னுடைய அவன் குஜராத்தி பாஷையில தான் கேட்கிறான். என்னன்னா வந்து, இங்க வந்து பாபுன்ற பெண்ணோட விலை ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி அந்த பையன் நினைக்கிறான். அவர் கடைசியா வந்து அந்த பையனை அவருடைய வாயில கூட்டி முழுங்கிற எச்ச அந்த பையனை பார்த்து துப்பிட்டு போறாரு. நல்ல வேலை அது அந்த பையன் மேல படலன்னு சொல்லிட்டு, அந்த சிறுவன் மேல படவில்லைன்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறாங்க. இதுதான் கதையோட விளக்கம். நன்றி. அருமையான ஒரு கதை சொன்னீங்க. நல்ல, அதாவது கதைய எந்தெந்த நிகழ்வுகளோ அந்தந்த நிகழ்வுகளை அழகா சொன்னீங்க. நீங்க சொல்லும் போது அந்த நிகழ்வு கண்ணு முன்னே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன கொஞ்சம் வேகமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நிறுத்தி சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அருமையான கதை. விரக்தி என்பது நாம் முன்ன சொன்ன மாதிரிதான், ஏதோ நாம் எதிர்பார்த்த ஒன்று நடக்காத போது ஏற்படுகிற ஒரு மனநிலை. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அது அந்த ஒரு இதுவும் உண்மை. அதுக்கேத்த மாதிரி எல்லாருக்கும், ஆண் பெண் எல்லாருக்குமே விரக்தி ஏற்படும். ஆனானப்பட்ட வாலி ஐயா எவ்வளவு பெரிய பாடலாசிரியர். அவரே விரக்தியின் பயப்பட்டு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லைன்னு சொந்த ஊருக்கே திரும்பலான்ட்டு மெரினா கடற்கரையில அவரு அந்த முடிவெடுத்து நடந்து வரும்போது ஒரு பாட்டு காதுல விழுது. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. இந்த பாட்டு அவரு கேட்ட விட்டு அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சு, இன்னும் கொஞ்ச நாள் நாம் முயற்சி பண்ணலாம், அவசரப்பட்டு ஊருக்கு போக வேண்டாம்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை அவர் அடைந்தார். மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்றார். ஆக விரக்தி என்பது எல்லார் வாழ்விலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டு விடுகிறது. துவண்டு விழுபவர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள். அது மீண்டு வருபவர்கள் வெற்றியை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி, இந்த கதையை கேட்டோம். நல்ல அருமையா சொல்லியிருக்கீங்க. நமது ஆளுமைகள் உங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நீங்க சொன்ன விதத்தை பற்றிய கருத்தும் வரும். நீங்க இணைந்திருங்கள். கடைசியில உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும். அப்பொழுது உங்களது கருத்துக்களையும் ஆளுமைகளும் கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அது சார்ந்தும் நீங்கள் பேசலாம். இப்பொழுது பின்னோட்டத்திற்கான நேரம். இன்றைய பின்னோட்டத்தை வழக்கமா துவக்கி வைக்கிற நம்ம சாத்தூர் ஐயா வரல. அதனால இன்னைக்கு பனித்துளி ஐயா அவர்களை இன்றைய பின்னோட்டத்தை தொடங்க வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை மாணவர் சஞ்சய் மிக அற்புதமாக சொன்னார். வேகமாக சொல்லி முடித்தாலும் அது புரியும்படியாக இருந்தது என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அதை விட எனக்கு கூடுதல் சிறப்பு என்னன்னா, அவருக்கு பின்னாடி இருந்த அந்த பின்புலமாக 3 சக்திகளுடைய திருவுருவ சிலைகள் இருந்தது. இந்த கதையும் கூட அம்மா சொன்னாங்க, அறச்செல்வி அம்மா சொன்னாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை அவங்க சொன்னாங்க. ஆனால் கிருபானந்த வாரியார் இருக்காரு, அவர் வந்து ஆவது பெண்ணாலே அழிவது பெண்ணாலே கிடையவே கிடையாது. அவர் வித்தியாசமான ஒரு சிந்தனை உடையவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். நல்லது ஆவதும் பெண்ணாலே, கெட்டது அழிவதும் பெண்ணாலே. ஆகவே பெண் வந்து ஒரு மிகப்பெரிய மகா சக்தி அப்படிங்கிற மாதிரி அவர் கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்வார். நல்லது ஆவது பெண்ணாலே, கெட்டது அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பொருள் தரணும், பொருள் எடுக்கணும் அப்படிங்கிறது கிருபானந்த வாரியார் அவருடைய நிலைப்பாடு. அது இதில் விரக்தி அப்படிங்கிற தலைப்பு, அந்த விரக்திங்கிறதுக்கு அம்மாவே சொன்னாங்க, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் அந்த விரக்தி அப்படிங்கிறது. ஆழ்ந்த சோகம், ஏமாற்றம், மனச்சோர்வு, இந்த உணர்வுகளை உள்ளடக்கியது தான் இந்த விரக்திங்கிறது. இது ஆங்கிலத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கதையில் வரக்கூடிய அந்த கதாநாயகன் எனக்கு வந்து அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் விசித்திரமான ஒரு கதாபாத்திரமாக தான் தோமுசி அவர்கள் படைத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த தோல்விக்கும் யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல கூடாது, குறை சொல்ல முடியாது.
ஏன்னா ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறதான் கணியன் பூங்குன்றனாருடைய மிகச்சிறந்த கருத்து. தீமையோ நன்மையோ பிறர் தந்து நமக்கு வரவே வராது. அதுக்கு முழுமுதற் காரணம் நாம தான். நன்மைக்கு காரணமும் நாம தான், தீமைக்கு காரணமும் நாம தான். அதனால இதுல விரக்தி அடையதுக்கு உண்டான ஒரு நிலை அப்படிங்கிறது நம்மாலதான், அதாவது யாரோ அவரால் தான் வருமே தவிர அடுத்தவரை பழி போடுவது ஒரு சமாளிப்புக்காக வேண்டி மட்டும்தான். இவர் அந்த ஒரு படத்துல எச்சில் துப்புறாரு, அதுவும் ஒரு பெண்ணின் படத்துல எச்சில் துப்புறாரு. அது அவருடைய மிகப்பெரிய விரக்தியை காட்டுது என்றாலும் கூட அது ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்வேன். காரணம் என்னன்னா, பிடிக்கலையா விலகிடணும், அவ்வளவுதான். வெறுத்து விலகணுமே தவிர அதை கொச்சைப்படுத்துவது போல அந்த துப்புவது அப்படிங்கிறது அது நவீன காலத்துல ஆசிட் ஊத்துவதற்கு சமம் அது. அது மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து உண்மையான காதல் அல்ல. அதுதான் உண்மை. இவரிடமும் ஏதோ ஒரு குறைபாடு இருந்திருக்கணும். அதை கண்டு அந்த பெண் வேணா விலகி இருக்கணும். அதுதான் இல்லையா? ஒரு பெண்ணின் மனதை கவர தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த கதாநாயகன் தோன்றான். ஏன்னா அவர் வந்து தற்கொலைக்கு முடிவு பண்ணாரு. அப்புறம் அது கோழைத்தனம்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்லி அதை மாத்திக்கிட்டாரு. அடுத்தது சாமியாரா போகணும்னு முடிவு பண்ணுவாரு. சாமியாரா போனா பிள்ளை வரம் கேட்பாங்க. அப்போ இவருடைய எண்ணம் என்னவா தான் இருக்கு? இல்லையா? சாமியாரா போகணும்னு ஏன் இவர் மட்டும் எல்லோருக்கும் வழிகாட்டியா, மற்ற சாமியார்களுக்கு வழிகாட்டியா ஒரு நல்ல பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து ஏன் அவர் மனசே அங்க தடுமாறுது. சாமியாரா போனா எல்லா சாமியார்கள்ட்டையும் போய் எல்லாரும் பிள்ளை வரமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது போலி சாமியார்கள். அப்ப இவருடைய மனசுல போலியான ஒரு சாமியார் தான் வராரு. அப்போ போலியான ஒரு தன்மை உள்ள ஒரு பெண்ணை தான் இவர் காதலிச்சிருக்கணும். அல்லது இவருடைய நிலைப்பாடு போலியா இருந்திருக்கணும். அதுதான் உண்மை. அதே போல இவர் வந்து பட்டாளத்துக்கு போறேன்னு சொல்றாரு. அங்க காணக்கூடிய காட்சிகள் எல்லாமே பெண்கள் பற்றியே தான் இவர் மனக்கண் முன்னாடி வருது. ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணை பார்த்த உடனே இவருக்கு இல்லை மற்றவங்க கேலி பண்றாங்க. அது கொஞ்சம் இரக்கம் வருது. அது மட்டும்தான் இவரை பற்றி கொஞ்சம் நினைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடா இருக்கே தவிர, மற்றபடி இவருடைய நிலைப்பாடு நிலையில்லாத தன்மை தான் எனக்கு தோணுது. ஏன்னா பெண்களை புனிதமாக காணக்கூடிய நாடு நம்முடைய நாடு. ஏன்னா எல்லா நதிகளுக்கும் பெண்களுடைய பெயரை தான் வச்சிருக்காங்க. அப்படியானா சித்தர்கள் வந்து பெண்களை ரொம்ப மோசமா சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது தவறு, முற்றிலும் தவறு. அவங்க வந்து யார சொன்னாங்க அப்படின்னா, பெண்களில் உயர்ந்தவர்களே அவர்கள் எதுவுமே சொல்லல. அதுவும் பட்டினத்தார் தான் சொன்னார். பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசும்பாரு அவரு. அது யாருன்னா அந்த பத்தினித்தன்மையிலிருந்து மாறுபட்ட அந்த பெண்களைத்தான் சொன்னாரே தவிர, எல்லாரையும் பொத்தாம் பொதுவா அவர் வந்து பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசு அப்படின்லாம் அவர் சொல்லல. அப்படிப்பட்ட அப்படி அவர் சொல்லியிருந்தா, அவருடைய தாயார் இறந்தபோது அற்புதமா அவர் வந்து பாடியிருப்பார். முன்னை இல்லையா? ஏன்னா முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பெண்ணை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றில். இல்லையா? அன்னை இட்ட தீ என்னன்னா, தன்னை அடிவயிற்றுல சுமந்திருக்கா ஒரு தாய். அது அவளுக்கு மூட்டப்பட்ட ஒரு தீ தான். நம்ம 10 மாதம் தாயின் வயிற்றுல இருக்கும்போது, அவள் இல்ல உண்ணாமல், உறங்காமல் விழித்திருந்து நம்மை பாதுகாத்து வெளியே தருபவள் அவள். அதுவும் நாம உள்ள இருக்கும்போது அவளுக்கு நாம் இட்ட தீ அப்படின்னே பட்டினத்தார் சொல்றாரு. அப்படிப்பட்ட பட்டினத்தார் பெண்ணாகி வந்தது மாய பிசாசுன்னு திட்டுறாரு. அந்த மாய பிசாசு வேற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய பெண்கள். அதனால எல்லா பட்டினத்தாரும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடும் தப்பு. அதனால இந்த கதையை பொறுத்தவரையில பெண்களை உயர்வாகத்தான் மதிக்கணும். ஆனா இந்த மனிதர் பெண்களை உயர்வாக நினைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றுது. இல்லை பெண்களை உயர்வாகத்தான் பாரதியார் சொல்வார் இல்லையா? பாரதியார் சொல்லும்போது எல்லாருமே சக்தி, பெண் உருக்கொண்டு போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம். அதுதான் பாரதியாருடைய ஒரு நிலை. அதே போல உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாத நிலை வேண்டும் அப்படின்னு கொங்கண சித்தர் பாடியிருக்காரு. உன்னுடைய பத்தினிமார்கள் யாரு? மனைவி இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவரவருடைய மனைவிகளை பழித்து காட்டக்கூடாது, அந்த நிலை வேண்டும் தான் கொங்கண சித்தர் பாடியிருக்காரு. அதே கொங்கண சித்தர் இன்னொரு இடத்துல என்ன பண்றாரு? பெண்ணும் இல்லாமல் இல்ல பெண்ணும் இல்லாமலே ஆணும் இல்லை, இது பேணி பாரடி வாழை பெண்ணே. இதை நீ பேணி பாதுகாத்துக்க. பெண் இல்லாம ஆண் இல்லை. அப்ப பெண்களுக்கு உயர்வை சேர்க்கக்கூடிய நிலையில தான் இந்த சித்தர்கள் இருந்திருக்காங்க. அதனால யாரும் பெண்களை சித்தர்கள் எல்லாம் போக பொருளாக பார்த்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அது கூட தவறு. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, இவர் இந்த சாமியாரா போவேன்னு சொன்னதுனால, இவர் சாமியாரா உண்மையான சாமியாரா போயிருந்தா இந்த மாதிரியான பிள்ளை வரம் வேண்டும் என்று வரிசையா வந்து நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுவது என்பது கூட இவருடைய மனதினுடைய
குறைபாடுதான். இவருடைய மனதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, மருத்துவர்களுக்கு புரியும். நல்ல ஒரு மனோ தத்துவ ரீதியான ஒரு கதை இந்த விரக்திங்கிற கதை. விரக்திங்கிறது யாருக்குமே வரவே கூடாது. அது மாணவனுக்கா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவனுக்கா இருந்தாலும் சரி, இல்லையா, பெண்களுக்கா இருந்தாலும் சரி, இந்த விரக்தி என்ற நிலை அப்படிங்கிறது மாறணும். அப்படின்னா நம்முடைய மனசை உறுதிப்பாட்டோடு நல்ல நிலையில வைத்திருந்தால் நிச்சயமா மாறாது. இந்த இது மிக அற்புதமான உளவியல் சார்ந்த ஒரு கதைதான். தம்பி ரொம்ப அருமையா சொன்னாரு. பின்னாடி அந்த 3 சிலைகள் பார்த்த உடனே எனக்கு இந்த பாரதியாருடைய சித்தர்கள் பற்றியெல்லாம் சொல்லணும் போல தோணுச்சு. எனக்கு தோன்றியதை நான் சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள் தம்பி. நிறைய படிங்க. நல்ல நல்ல குரலம். நல்லாவே சொன்னீங்க. தைரியமா சொன்னீங்க. நான் உங்களை ரொம்ப 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 பாராட்டுறேன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி. நன்றி நன்றி ஐயா. நீங்க சொன்ன மாதிரி அழிவதும் பெண்ணாலேங்கிறது உங்களோட கருத்து தான், என்னோட கருத்தும் கூட. அழிவது என்பது ஒரு குடும்பத்தை உருவாக்கும் போது, நல்ல குடும்பமாக அதை உருவாக்கும் போது, அந்த வீட்டுக்கு வந்த பெண் அந்த வீட்டில் தேவையில்லாத பழக்க வழக்கம், தேவையில்லாத குணத்தை அழித்து அதை நல்ல விதமாக மனிதர்களாகட்டும் வீடாகட்டும் மாற்றுவது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் கருத்தா வச்சிருப்பேன், அழிவதும் பெண்ணாலேன்னா. உங்களோட கருத்தும் சிறப்பு, ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்து இந்த இதுல பச்சை கண்ணாடி போட்டா பச்சையா தெரியும். ஒரு நிகழ்வை வைத்து, ஒரு பெண்ணை வைத்து ஊர்ல இருக்கிற எல்லா பெண்ணையும் அவர் தப்பா நினைக்கிறாரு. அதனால எனக்கும் அது உளவியல் சார்ந்த ஒரு கதையா தான் இருந்துச்சு. அடுத்து பாப்போம் யார் என்ன சொல்றாங்கன்னு. அடுத்து பின்னோட்டம் அளிக்க எனது சகோதரர், அன்பு சகோதரர் நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த தோமுசியுடைய சிறுகதை விரக்திய நம்ம தம்பி சஞ்சய் மிக தெளிவாக சொன்னாங்க. உண்மையிலேயும் இந்த கதையை இப்படித்தான் சொல்லணுங்கிற மாதிரி சொன்னாங்க. தம்பி இன்னும் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கிறோம். இந்த கதையை பொறுத்தளவில் எல்லாமே ஐயா இப்போ ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு சரியும் நம்ம பணித்துறையாகவும் சரி ஓரளவு கோடு காட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் போட்டு இவர் போனாங்க. இவர் உண்மையிலேயும் அந்த ஒரு பெண்ணால் ஏமாற்றம் அடைஞ்சது தான் அவருக்கு இந்த கதை ஆரம்பிக்குது. அந்த ஏமாற்றத்தில் தான் இவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஒரு படத்தை ஏதோ வால் போஸ்டில் பார்த்தோன்னே ஏதோ ஒரு பெண், அந்த இவர் காதலிச்ச பெண்ணை இவர் மறுத்த பெண்ணோ கிடையாது. அவர் பார்த்த உடனே பெண்ணை அந்த அந்த இவருக்கு ஏதோ எதிர்மறையாக அந்த ஏமாற்றிய பெண்ணை நினச்சி அந்த பெண் முகத்தில் காரி துப்புறாரு. அப்படி இந்த காரி துப்புற மாதிரி தான் முதல்ல காட்சி நம்ம தோமிச்சு ஆரம்பிக்கிறாரு. அது அவர் சொன்ன மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த சாமியார் அப்பான்னு சொல்ல தோமிச்சு ஒரு நகைச்சுவைக்கத்தான் சேர்ந்திருக்காரு. வாழ்க்கை வாழ்வதற்குன்னு ஏனோ மடப்பை சொன்னான்னு நினச்சி நம்ம செய்வோம்னு சொல்கிற மாதிரி, அதே மாதிரி சாமியாரை போனால் பிள்ளை வரங்காப்பான்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காகத்தான் அவர் போட்டுக்காரு, தோமிச்சு சேர்த்துருக்காரு. அதுக்கு நம்ம அந்த மாதிரி தான் நம்ம கருத்து இருக்கணும். அந்த மாதிரி இவனுக்கு திரும்பி சரி பட்டாளத்தில் சேர்றதுக்காக போட்டு கடுத்துல ட்ரெயினில் போகும்போது பம்பாயில் பரப்பும்போது பார்க்குற அதாவது இவன் ஏற்கனவே ஒரு அடிபட்டான், காலில் அடிபட்டானா மாறி மாறி அடிபட்டான். அது மாதிரி டம்ளரில் பாதி தண்ணி இருந்தால் ஒருத்தருக்கு பாதி தண்ணி இருக்குன்னு தெரியும், இன்னொருத்தருக்கு பாதி காலியாக இருக்குன்னு தெரியும். அது மாதிரி இவர் பார்க்குற காட்சி பூரா எனக்கு தெரியுது. இந்த ட்ரெயினில் எல்லாருக்கும் போகும்போது அந்த காட்சி நடக்குது, இவனுக்கு மட்டும் அந்த காட்சி கிடைக்கல. அந்த பிச்சைக்காரியை 4 பேர் 4 விதமாக பார்க்குறது எல்லாருக்கும் தான் பார்த்துருக்கோம். அந்த ட்ரெயினில் இருக்காருன்னா ஒரு கோச்சில் 70 பேர் 80 பேர் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் என்ன தெரியுதுன்னா, இவன் நம்மளை ஏமாத்துற மாதிரி ஒரு பண்ணுமானா அது மாதிரி இந்த மாதிரி இருக்கே செய்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த விரக்தி தான் இந்த மாதிரி பார்க்குற போடுறவன் போகிறான். அதே மாதிரி சிகரெட் கொடுக்கும்போது அந்த அந்த பெட்டியில் இருக்கிற படத்தை பார்த்தோன்னே இவனுக்கு அந்த பாகம் வருது. பழையபடி அதே மாதிரி அங்கே அந்த பூனா ஸ்டேஷனில் இறங்கினோன்னு அந்த ஒரு மிலிட்ரிக்காரை பார்க்கும்போது அதை பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பிரிஞ்சு மிலிட்ரியில் போகிறதுக்காக வரும்போது அவங்க ஏதோ ஒரு அந்த பிரியத்தோடு செய்கிறாங்க. அது இவனுக்கு போய் எரிச்சலாக தெரியுது. எல்லாம் போகும்போது அதே மாதிரி பழையபடி அங்கே இறங்குற இடத்துல அந்த ஒரு 13 வயசு பையன், அவன் டாபர் பாயா, அவனை இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது வேணுமான்னு கேட்கும்போது இதெல்லாம் இயல்புங்க. இந்த பார்க்கும்போது
இவனுக்கு பார்த்தோன்னே அதுவும் துப்பி காரி துப்புறான். அதாவது இந்த தோமஸ் என்ன செய்யலாருன்னா, முதல்லயே காரி துப்பல ஆரம்பிச்சு, கடைசியில காரி துப்புல பிடிக்கிறாரு. முதல்ல காரி துப்புறது இவன் வந்து பெண் மேல துப்புறான். கடைசியில காரி துப்புறது அந்த பையன் மேல துப்புறான். ஆக இதுல பையனும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. 2 பேருக்கு இருக்க மாரி தான் அந்த மாரி இந்த கதைய கொண்டு போயிருக்காருங்க மாரி முடிச்சு, இந்த பழையபடி இந்த மாணவனுக்கு நம்ம சிறப்பாக சொன்னார். வாழ்த்துக்கள் கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நல்லதொரு பின்னோட்டம். ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி. அடுத்து நமது பெருமதிப்பிற்குரிய ஐயா கிருபாகர் ஐயா அவர்களை பின்னோட்டம் அளிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இங்க இருந்தாரு, அது லைன்ல இப்ப இல்ல. சரி. அம்மா புனிதவதி அம்மா, உங்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்மா. கேக்குதுங்களாம்மா? அம்மா கேக்குதுங்கம்மா, வணக்கம். சரிங்கம்மா. இன்னைக்கு நான் வந்ததே வந்து என்னன்னா, இன்னைக்கு தம்பிக்கு ஒரு கண்டிப்பா வாழ்த்துக்கள சொல்லணுன்றதுதாம்மா. 6:55க்கு தான் அவர வந்து கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் கதைய அனுப்பி படிச்சுட்டு இவ்வளவு அழகா அந்த கதைய உள்வாங்கிட்டு, ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கதையும் ரொம்ப இப்ப வர கதைகள் எல்லாமே கடினமா இருக்குன்னா, பிள்ளைங்க கொஞ்சம் மேம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையில, சஞ்சய் குடுத்த உடனே, "அம்மா நான் படிச்சுட்டு உடனே சொல்லிடுறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு 7:20க்கு ஒரு ரிகர்சல் ரொம்ப அருமையாக குடுத்த பணிய மிகச் சிறப்பா செய்த சஞ்சயை என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்மா முதல்ல. அடுத்தது இன்னைக்கு கதை விரக்தி. விரக்தி என்பது அந்த ஒரு தனி மனித ஆணுக்கு ஏற்படக்கூடிய அந்த நினைப்பு, பார்க்கும் அனைத்து பொருட்கள், அதாவது எல்லாத்துலேயுமே அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த மன சஞ்சலத்தை அவர் வெளிப்படுத்திக்கிட்டு போறாங்க. இது முழுக்க முழுக்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோமுசியோடைய அந்த பார்வை அந்த ஒரே ஒரு இளைஞனை மட்டும் மையமிட்டு சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்ணினுடைய பார்வையை அப்பட்டமாக காட்டியிருப்பாங்க. அவர் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு என்ன இது போஸ்டர்ல விளம்பரத்துக்கு அப்படின்னாலே எடுத்துட்டு வந்து பெண்களை ஏன் நிலைநிறுத்துறாங்க? இப்போ ஒரு ஷேவிங் கடை இருக்குன்னா அந்த இடத்துல எதுக்கு பெண்ணுடைய விளம்பரம் வைக்கணும்? அவங்களுடைய படம் எதுக்கு இருக்கணும்? பெண்கள் ஏன் அந்த இடத்துல? அதுக்கப்புறம் ஒரு சிகரெட் அட்டைக்குள்ள அதுல கூட எதுக்கு வேணும்? ஒரு இப்ப செருப்பு கடையில எதுக்கு பெண் தான் இருக்கணுமா? ஏன் ஆண் செருப்பு போட்டுட்டு ஒரு மாடல் நின்னா எடுத்துக்க மாட்டாங்களா? அப்படின்னு பெண்களை எப்படி ஒரு போக பொருளாக பார்க்கக்கூடிய சமூகம் இருக்கிறது அப்படின்றத ரொம்ப நுணுக்கமாக காட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஆண் வந்து ரொம்ப சிறப்பானவன், விஷம் போலதான் இந்த பெண் வந்து அவளை வந்து அழிச்சிடுறா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பார்வை வந்து, அதாவது தனக்கொன்று ஏமாற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி வேணாலும் நம்மளுடைய பார்வைக்கு அதை வந்து கொண்டு போகலாம் என்பதாக வந்து சுட்டி காட்டிட்டே வரும் நிறைய இடங்கள்ல. அந்த கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாரு. அவனுக்கு இந்த அந்த வழி நெடுக அந்த ரயில்ல வரும்போது அவன் ஒவ்வொரு காட்சியாக அந்த பிச்சைக்காரிய பாக்குறது, அவ வயிற்றுப்பாட்டுக்கு தான் பாக்குறா. ஆனா ஆண்களுடைய பார்வை எந்த விதத்துல இருக்கு அப்படின்ற ஒரு அந்த காட்சி. அதுக்கப்புறம் வீதியில ஆண் பெண் பார்த்துக்க அவங்க சந்திச்சு என்ன செயல்களை செய்யறாங்க, அது எப்படி ஒரு நிலையை கொடுக்குது அப்படின்றது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே வந்து கடைசியா சொல்லுவார் பாருங்க, ஆணை அழிக்க வரும் ஆழமல்ல பெண், அதை அருந்த வரும் அனாதை, ஆனால் ஆண் பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும் என்ற உண்மை. அதாவது பெண் வந்து ரொம்ப முக்கியமானவள் அப்படின்ற ஒரு நிலைய அவன் கடைசி வரைக்குமே உணராமையே தான் இருக்கான் அப்படின்றத அந்த கதை முழுக்க சொல்லிட்டு போறது ரொம்ப வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்களுக்கு இன்னமும் ஐயா அப்பவே சொல்லிட்டு போயிருக்காங்க, இப்ப வரைக்கும் அந்த நிலை வந்து நீடிச்சிருக்கிறத நம்ம கண்கூடாவே காணலாம்.
இந்த கதை இவ்வளோ நாள் ஏன் எடுக்காம போனாங்க யாருமே, இவ்வளோ அருமையான கதை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த கதையை மிக அருமையாக சொன்ன மாணவனை வாழ்த்தி சான்றோர் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றிங்கம்மா. நன்றிம்மா. உங்க மாணவர்கள் யாருமே சரி சோட போனவர்கள் இல்ல, எல்லாமே திறமையானவர்கள். கொஞ்சம் நேரம் கொடுத்தா போதும், கதையை அழகாக படித்து அற்புதமா கதை சொல்றவங்க. அதனால உங்க மாணவர்கள் எல்லோரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அது மாதிரி நீங்க அந்த காலத்துல அட்டையில தான் பெண்கள் இருந்தாங்க. தோமுசி, புதுமை பித்தன் இவங்கெல்லாம் கதை எழுதும் போது அட்டைப்படத்துலதான் பெண்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, சின்ன கடையில இருந்து பெரிய நிறுவனம் வரை பெண்கள் இல்லாத இடமே இல்லை. வியாபாரத்துல பெண்கள் இல்லாத இடமும் இல்லை, துறையும் இல்லை. அந்த அளவுக்கு வந்துருச்சு. எனக்கு இந்த கதையெல்லாம் கேட்கும் போதும், உங்க பின்னூட்டத்தை எல்லாம் கேட்கும் போதும், ஒரு கால் இவரு தாழ்வு மனப்பான்மையோட இருந்திருப்பாரோ, இவருக்கு நல்ல நண்பர்களோ உறவுகளோ இல்லையோ, ஏன் இவருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு இதை யாருகிட்டுமே பகிர்ந்து கொள்ளவில்லை, இப்படியெல்லாம் ஒரு சில கேள்விகள் எழுந்தது. இன்னும் பாப்போங்க. அடுத்து டிஎஸ்என் ஐயா இருக்கீங்க. ஐயா வாய்ப்பு இருக்குங்களா? டிஎஸ்என் ஐயா அடுத்து நமது பின்னூட்டத்திற்கு நிறைவுரையாக வந்து பெருமைப்படுத்துகின்ற நமது மதிப்பிற்குரிய சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் பின்னூட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஐயாவை கொஞ்ச நாளா காணும், எதுவும் வேலையா போய் இல்லப்பா அது இல்ல வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ முன்னாடிதான் கொஞ்ச நாள் இல்லம்மா. அதான் கேட்டேங்க. முன்னாடிதான் ஒரு 4 நாள் இல்ல. சரி. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விரக்திங்கிறதுக்கு அரச்செல்லி டீச்சரே ரொம்ப அற்புதமாக அருமையாக விளக்கம் சொன்னாரு, நிறைய உதாரணங்களை சொல்லி. பிறகு இந்த கதையை சொன்ன மாணவன் சஞ்சய் ரொம்ப அருமையாக அந்த கதையை சொன்னார். இடையிடையே அந்த கதைக்கு ஏற்றாற் போல தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்தார். அது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. இந்த கதை முழுவதும் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து அறியக்கூடிய பகுத்தறிவு இல்லை என்று தோமுசி பதிவு செய்கிறார். அதுதான் இங்க மையமான கருத்து. இன்னொன்னு சொல்லலாம், அதாவது ஒருத்தருடைய பார்வை பெண்ணை பற்றிய பார்வை. ஒரு பெண்ணு மோசமா இருந்தா எல்லா பெண்ணும் மோசமா இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடியது அது ஒரு மனப்பிறழ்வு தான். அவரு அதாவது நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கு நூறு சில குறைபாடுகள் இல்லாத மனிதரே இல்லை. அதனால அதை வச்சுக்கிட்டே எல்லாரையும் வெறுக்கிறது முறையானதல்ல அப்படிங்கிறதையும் பதிவு செய்தாரு. சில இதுகளை பார்க்கும்போது ஆணாதிக்கமும் தெரியுது. அவன் எப்படியெல்லாம் நினைக்கிறான்னு பாருங்களேன். ஆண் அமிர்தமாம், பெண்ணு நஞ்சாம். பெண்ணு அதனால ஆண்களை அழிக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தவறு. இத ரொம்ப அது ஆணாதிக்கம் அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம். இன்னொன்னு சொல்லப்பல, அனுபவித்தவை எல்லாம் காஞ்சிரங்காய். ஆமா, கெட்ட பின்பு ஞானி. கண்ணதாசன் சொல்லுவார்ல, கெட்ட பின்பு ஞானி. போதி மரத்தடியில் புத்தனுக்கு ஞானோதயம் வந்தது அப்படின்னு. ஞானோதயம் வந்துடுது. அலைகிறான், அவன் பாட்டுல தான் தோன்றித்தனமாக அலைகிறான். ஒரு சில அதாவது பெண்களை போக பொருளாக, விளம்பர பொருளாக இந்த சமுதாயம் பயன்படுத்துவதை அவர் சாடுகிறார். அது இது பண்ண வேண்டியது முறையானது தான். அந்த வால் போஸ்ட்ல ஒரு பெண்ணின் மீது, அதாவது அசிங்கமான உடை அணிந்து இருக்கக்கூடிய பெண்ணின் மீது காரி துப்புறது, அது கடைசிலையும் அந்த முடிக்கிறார்ல, ஒரு இந்த கொஞ்சம் பெண்ணு, அழகான பெண்ணு அப்படின்னு கூப்பிடுதாப்புல,
அப்ப அவன் மேல காரி துப்புறாரு. முதல்ல வால் போஸ்ட்ல காரி துப்புனது விழுந்துருது அந்த நடிகை மேல. இங்க வந்து கடைசியில இவன் மேல அந்த புரோக்கர் மாதிரி உள்ளவன் மேல காரி துப்புனது விழல. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இது வந்து ஒரு அறச்சிட்டந்த. அதான் பாரதியார் கூட சொல்லியிருக்காருல்ல, ரௌத்திரம் பழகு அப்படின்னு. இதெல்லாம் கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நியாயம் இருக்கு. தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ்க்கை போகிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார். இது இலக்கியங்கள்ல வந்ததுதான். அடுத்து பொதுவா இது என்னன்னா, மறக்க நினைப்பது மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வரும். அப்படித்தான் அவருக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு. இவற்றை வேறு அதை மறைக்கிறதுக்காக தன் மகனுக்கு முத்தம் கொடுக்கிறாரு. அந்த இதை அதிலிருந்து மீண்டு வர ரொம்ப முயற்சியும் செய்யறாரு. அவரால் முடியாம கடைசியில அதே நிலையிலேயே நின்று விடுகிறார். அப்படிங்கிறது கதையின் போக்கு. ரொம்ப அருமையான கதை. நல்லா படிப்பினையை தூண்டக்கூடிய கதை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். டீச்சர் சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லு டீச்சர். நன்றி நன்றி ஐயா, நன்றி. சரி. மன்னிக்கணும், சுடர்மணி டீச்சர் வந்து இணைப்புல இருந்திருக்காங்க. சுடர்மணி ஆசிரியை பின்னோட்டம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் டீச்சர். நல்லா வணக்கம். நல்லா இருக்கேன். நல்லா இருக்குங்க. நல்ல அருமையான கதை. உங்களுக்கு உங்க பணி ரொம்ப அழகா அந்த ஒருங்கிணைச்சு கொண்டு வரீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அழகா செஞ்சிருக்கீங்க. நல்ல முன்னோட்டம் கொடுத்து அந்த மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமளித்து தைரியமா கதை சொல்ற அளவுக்கு சொன்னீங்க. அந்த குழந்தையும் அழகா கதை சொன்னான். நல்ல பரவாயில்ல. அந்த ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல படிச்சுட்டு அழகா நல்ல அந்த கதையை கொண்டு போனார். அதே மாதிரி விரக்தி அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கலன்னா விரக்தி ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இயல்பானது. அதை நீங்க கூட வாலி அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எது கிடைக்கலனாலும் அதுக்காக விரக்தி அடைவோம். அப்படி ஒரு கருத்தை கையம் மையமா வச்சுட்டு சொல்லியிருக்காரு அந்த கதைய. அந்த கதையில வந்து பெண்கள்னால ஏற்படுற அந்த விரக்தியை சொல்லும் பொழுதே எனக்கு தோன்றது என்னன்னா, பெண்களை வந்து இந்த மாதிரிலாம் கேவலப்படுத்துறாங்க, அந்த ஆண்களுக்கு சரியா இது பண்ணலைன்னா எப்படியெல்லாம் அந்த சமுதாயம் பாக்குது அப்படிங்கிற கருத்தை அந்த வஞ்சக புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு மறைமுகமாக காமிக்கிறது கூட தோமுசி அவர்கள் இப்படி கொண்டு போனாரோ அப்படின்னு தோணுது. எடுத்ததுமே பாத்தீங்கன்னா அவரு அந்த ஐயா முன்னாடி சொன்ன போல எடுத்ததுமே அந்த படத்துல எச்சு உமிழ்னாலும் அந்த பெண் வந்து என்ன பண்றா, சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த படம். அவர் சொல்றாரு, அப்ப பெண்கள் சமுதாயத்துல எவ்வளவோ கஷ்டம் கொடுக்குறாங்க மக்கள், எவ்வளவோ ஆண்கள் கொடுத்தாலும் அதை தாங்கி கொண்டு பெண்கள் இருக்காங்க. மாதவர் பெண்கள் மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா நம்ம தேசிய கவிமணி பிள்ளை. அது போல அந்த பெண்கிறது எவ்வளவு ஒரு உயர்ந்த இது. இவங்க அப்ப இவருக்கு தேவையான அந்த ஏதோ ஒன்று கிடைக்கல, ஏதோ இவர் என்ன செஞ்சாரோ தெரியல, ராணுவத்துல பணியாற்றும் போது அந்த கதையில வந்து ஏதோ அந்த அம்மா நர்ஸா இருந்த போல கூட வர்றாங்க. அப்படி என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த நிகழ்வுக்காக விரக்தி அடைந்து பாக்குற சமுதாயத்தெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் என்ன பண்றாரு, 2 வஞ்சகமா சொல்லலாம். அவர் வரும்பொழுது காண்ற காட்சியெல்லாம் ஏன்டா பெண்களை இப்படி படுத்திருக்காங்க, போதைப் பொருளா பயன்படுத்துறாங்க, பெண்களை எங்க பார்த்தாலும் குடுக்குறாங்கங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி ரயில்ல நடக்கிற நிகழ்வுகள் என்ன நடக்கும், அந்த பிச்சைக்காரி பாட்டு பாடுறாங்க, அவங்க பாட்டு பாடும்போது அவங்களை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. அது வந்து அப்ப நொந்துதான் அவர் சொல்றாரு. அந்த பொண்ணு பிழைப்புக்காக வரா, நம்மளும் பிழைப்புக்காக போறோம், பிழைப்புக்காக பாடனை விட்ட ஒரு மரியாதை இல்லாம எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதும் அந்த அந்த கதாநாயகன் வந்து சொல்றாரு. அதே மாதிரி அப்ப போகும்போது அப்புறம் திரும்பி இப்படி பார்க்கும்பொழுது நீங்க சொன்னது படங்கள் ஒண்ணு ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது. நீங்க சொன்னீங்களே சிறப்புகள் ஒவ்வொரு கடைகள்லயும் பெண்களை மட்டும் வைக்கிறாங்க, போதைப் பொருளா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே வராரு. அதே போல அவரு அந்த காண்ற காட்சி அந்த ரயில் பொது இடங்கள்ல சில அநாகரிகமா சில பேர் நடந்துக்கிறாங்களா, அதை சாடுற மாதிரி சொல்றாரு இல்லைங்களா. அந்த ஏன் ஒரு கணவன் மனைவி வந்து அன்புங்கிறது இருக்கு, ஆனா ஒரு பொது இடத்துல அது போல செய்யலாமா அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு பொது இடத்துல அந்த காட்சியெல்லாம் தேவையா, என்ன சமுதாயத்தையே பாலாக்குமா. 1952 அந்த கதை வந்தது. அப்ப அந்த நேரங்கள்ல எல்லாம் இப்பதான் ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு அடக்கமான வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த இல்லறம்ங்கிறது ஒரு மிகச்சிறந்த புனிதமான வாழ்க்கைன்னு தான் வாழ்ந்துவாங்க. அப்படி இருக்கிறத இவர்
பொது இடத்துல இப்படிலாம் செய்யறாங்களேங்கிறத அதையும் அவர் சாடுற மாதிரிதான் அவரு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி அந்த சிகரெட் பாக்கெட்ல ஒரு நிகழ்வா பெண்களை பத்தி எப்படியெல்லாம் பெண்களை வந்து ஒரு போதைப் பொருளா பார்த்துட்டு போதைப் பொருளா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் சாடிட்டு தான் வர்றாரு. அவர் அடைந்த விரக்தியினால எல்லாரையும் பார்க்கும் பொழுது அந்த சொல்லுவாங்களா, இருண்டவனுக்கு அரண்டதெல்லாம் பேய்பாங்களே, அது போல அவர் அடைந்த நிகழ்வுனால எல்லா பெண்களையும் அவர் வந்து ரொம்ப கேவலமா நினைக்கிற மாதிரி அந்த கதையோட்டத்தை அவர் கொண்டுட்டு போறாரு. ஆனா கடைசியில அந்த பெண்கள்னால உண்டுங்கிற அந்த கருத்தை வந்து அவர் சொல்லுவாரு. இந்த ஐயா சொன்ன மாதிரி எடுத்ததையும் எச்சுமிழ்ற மாதிரியும் கடைசியில ஆண்களாலதான் பெண்கள் இப்படி போறாங்கிறதுதான் அழகா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 13 வயசு பையன் ஆம்பளைதான் வந்து கூப்பிடுறாங்க இல்லையா பெண்கள் இது இருக்காங்க அப்படின்றப்போ, அப்ப ஆண்களாலதான் பெண்கள் சீரழிக்கப்படுறாங்க. அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா பெண்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு கருத்தை கூட சொல்றாரோன்னு எனக்கு தோணுது. நல்ல அழகான ஒரு கதை. கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். படிக்க வேண்டிய கதை. ஆண் சமுதாயத்தை பெண் சமுதாயம் நிறைய பெண்களுக்கு எதிராக இருக்காங்க இல்லைங்களா? அந்த ஒரு நினைவுகள், அந்த எண்ணங்கள் எல்லாம் மாற்றி பெண்கள் வந்து ஒரு உயர்ந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், நம்ம இந்த ஆன்மாங்கிறது மிக உயர்ந்த ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களை மதிக்கணும். ஒரு விரக்தி ஏற்பட அதுக்குரிய காரணங்களை கண்டறியணும் இல்லைங்களா? அதை கண்டறியாம பாக்குறதெல்லாம் குற்றம் சொல்லிட்டு போக கூடாது. அப்படி சொல்லக்கூடாதுங்கிறத மறைமுகமா சொல்ல வராரோ தோமுஸ் அப்படின்னுதான் எனக்கு தோணுது. அருமையான கதை. அழகா வழங்கிய அந்த மாணவருக்கு நன்றி. இது போல மாணவ செல்வங்கள் நான் முதல்ல அதை நினைச்சேன், நிறைய அவங்கதான் படிக்கணும், நிறைய படிச்சு சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த எழுத்தினுடைய போக்கு எப்படி போயிட்டு இருக்கு, அந்த நடை எப்படி இருக்கு, அதை புரிந்து கொண்டு தாங்களும் எழுத்தாளராக, ஒரு பேச்சாளராக அல்லது ஒரு சிறந்த மனிதனாக விழுவதற்கு அந்த கருத்துக்கெல்லாம் உள்ளார வாங்க 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 அவங்க வந்து சமுதாயத்துல ஒரு சமூகத்தை சாடுற மாதிரிதானே இந்த கதையே இருக்கு. அப்படியே ட்ரெயின்ல போகும்போது என்னென்ன நிகழ்வுங்கிறத சொல்றாரு. சமூகத்துல என்னெல்லாம் பெண்களை படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த சமூக நிலையை அறிந்து கொண்டு சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான அருமையான அந்த மாதிரி கதைகள்லாம் படிச்சா மாணவர்கள் சிறந்த மனிதர்களாக வாழ்வாங்க. இந்த பையன் வந்து அழகா சொன்னாரு. அவர் வாழ்த்துக்கள். இவங்களுக்கு வழி கொடுத்த ஆசிரியர் பிறந்தகைக்கும் வாழ்த்துக்கள். நன்றியம்மா. அந்த வாய்ப்பு வழங்கிய அரச்செல்வி டீச்சர் அவர்களுக்கும் நன்றி. நன்றியம்மா. மகிழ்ச்சி. நல்லதொரு பின்னோட்டம் வழங்கிய தங்களுக்கும் மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இது கதை சொல்லிக்கான நேரம். கதை சொல்லியான சஞ்சய், இது உங்களுக்கான நேரம். நீங்க இப்ப எல்லாரும் நம்ம ஆளுமைகள் எல்லாரும் பின்னோட்டம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ உங்க கருத்தை எல்லாருக்கும் சொல்லலாம். வாங்க, பின்னோட்டம் தருக. நன்றி மேடம், வாய்ப்பு கொடுத்தது. அதாவது என்னன்னா, உங்களுடைய பின்னோட்டத்துக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து நான் என்னோட கருத்து சொல்ல போறேன். இந்த கதையில எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து ஆரம்பத்துல இந்த கதையை படிக்கும்போது என்ன நினைச்சேன்னா, ஏதோ ஒரு பையன் தன்னோட வாழ்க்கையில காதலிச்ச ஒரு பெண்ணு ஏமாற்றிட்டா, துரோகம் பண்ணிட்டா, அதனால வந்து இந்த வாழ்க்கையே வேணாம், எல்லா பெண்களையும் நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சுதான் கதை போயிட்டு நினைச்சேன். படிக்க நான் நினைச்சேன்னா, இவன் கடைசியில வந்து எப்படி ஒரு கண்டிப்பா புரிஞ்சுப்பான். பெண்கள் வந்து நம்ம ஆண்களால் தான் பெண்கள் இப்படி வந்து இருக்காங்க, அவங்கதான் பெண்களை வந்து ஒரு ஆவண பொருளா பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சுப்பான்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா கதையோட இறுதி வரைக்குமே அதுல அப்படி சொல்லல. கதையோட அந்த கதையில என்னன்னா, ஆரம்பத்துல எச்சில் மொழிவான் ஒரு பெண்ணோட புகைப்படத்துல, கடைசியிலும் ஒரு பெண்ணை நினைச்சுதான் அவன் எச்சில் மொழிதான். ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டானே, அவன் கடைசி வரைக்குமே புரிஞ்சுக்கல. பெண்களால வந்து இந்த சமுதாயத்துல வந்து இந்த சீர்கேடு ஏற்படல, ஆண்கள் தான் பெண்களை வந்து அப்படி வந்து பயன்படுத்துறாங்க, அவர்களால இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா வந்து நம்மளோட எழுத்தாளர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க அதை புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து அந்த மறைமுக கருத்துக்கள் நீங்க அறியணும், உங்க எல்லாருக்கும் அது புரியணும். அந்த கதையில ஒரு கதாபாத்திரத்துக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் மத்த எல்லாருக்குமே வந்து அது புரியும்னு நினைக்கிறாரு நம்மளுடைய எழுத்தாளர். அதான் நான் என்னோட கருத்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த புனிதாவதி மேமுக்கு மிக்க நன்றி. அவங்க கடைசி நேரத்துல கேட்டிருந்தாலும் எனக்கு வந்து இது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நான் இந்த மாதிரி வாய்ப்பு எதிர்பார்த்த மாதிரி இப்ப வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இது மேலும் மேலும் வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்புறேன். நன்றி. மகிழ்ச்சி. சஞ்சய், நல்ல சிந்தனை, நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி மாணவர்கள் தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவை. உண்மையிலே உங்க சிந்தனை கொஞ்சம் வித்தியாசமா கூட இருந்துச்சு. ஒரு மாணவரா இருந்து இந்த கதையை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள் கருத்துக்கு நன்றி. அடுத்து நமது நிகழ்ச்சியின்
இந்த கதையோட சார ஜூஸா புழிஞ்சி நமது பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் நமக்கு கொடுக்க போறாரு. ஒரு கதையை எப்படி படிக்க வேண்டும், எப்படி பின்னோட்டம் வழங்க வேண்டும் என்பதற்கு இன்றும் தொடர்ந்தும் நான் அவரது பின்னோட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் அவரிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நிறைவுரையாகவும் இருக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். அம்மா ரொம்ப சொல்றாங்க, அப்படி இல்லை, நம்ம ஒரு கதையை ரசிச்சு படிச்சோம்னா எப்படி இருக்குன்றதா, அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணு இல்லை. இன்று சஞ்சய் மிக அருமையா சொன்னான். உள்வாங்கி அந்த கதையை அந்த சாராம்சத்தோடு எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் மிக அருமையா சொன்னான். அதுவும் ஒரு குறைந்த காலத்தில் அவன் ஒரு காலேஜ் படிக்கிற பையனா அவனுக்கும் பெண்களோட பழகினது வந்து ரொம்ப எல்லாம் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு ரொம்ப அருமையா சொன்னா சஞ்சய்க்கு வாழ்த்துக்கள். அவனுக்கு இதை போல நிறைய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அந்த வாய்ப்புகளை மிக திறமையாக அவன் பயன்படுத்துவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மாணவருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து கண்ணதாசனுடைய நினைவு நாள். கண்கள் தீண்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவது. இதெல்லாம் யமன் வந்து பெண் உருவில் வருவதாக வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அந்த பார்வை வந்து மானின் பார்வை போல இருக்கின்றார், ஆனால் இங்க ஒரு பேய் பார்வை போல இருக்குன்னு இவரு சொல்றாரு. அப்ப காதல் தோல்வியில ஒருத்தர் வந்து பெண்களோட சகவாசமே வேண்டாம், பட்டாளத்துக்கு போயிட்டா பெண்கள் சகவாசமே இருக்காது அப்படின்னு நினைச்சு பம்பாய் மெயில பிடிக்க போறான். அப்பதான் இவங்கிட்ட பார்க்க ஒரு அழகான பெண் உருவம் வந்து ஒரு கட் அவுட் மாதிரி இருக்கு. அதுல எச்ச துப்பிட்டு போறான். போற இடமெல்லாம் பெண்களா தான் இருந்துடுறாங்க. செருப்பு விற்கிறதுனாலும் சரி, எது பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்காங்க. அப்ப அவனுக்கு வந்து ஒரு, ஏன்னா சுண்ணாம்புக்கும் வெண்ணைக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்காங்களே, இந்திரன் கெட்டதுனாலதான் சந்திரன் கெட்டதுனாலதான் அப்படின்னு ஒரு ஆணாகிய அமிர்தத்தை அழிக்க வந்த ஆழகால விஷம்தான் பெண் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள ஒரு காதல் தோல்வியினால் பித்தனாகி தெரியுறான். அவ பேச்சுல ஒவ்வொரு இன்பத்திலையும் கசப்பு இருந்தது அப்படின்னே உணர்ற ஒரு ஆண் வந்து இப்படி போனா அங்க பெண்ணின் பேய் பார்வையிலிருந்து தப்ப வேண்டும். அதான் அவனுடைய சாமியாரா போகலாமான்னு நினைக்கிறான். முதல்ல என்ன செய்யறான், தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறான். ஆனா வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு ஒரு பொன்மொழி இருக்கிறதுனால அதை வேற நம்ம மனசுல இருத்திக்கிட்டதுனால நம்ம வாழணும்னு ஒரு முடிவு பண்றான். அப்ப சாமியாரா போலாமான்னு பார்த்தா, சாமியாரா போனாலும் அங்கேயும் பிள்ளை வரம் கேட்டு பெண்கள் வந்துடுவாங்க, அப்ப அதுவும் நமக்கு சரிப்படாது அப்படின்னு போறான். அப்ப ஒரு வார்த்தை சொல்ல, சேலை சுழலுக்கும் ஜம்பரின் பூரிப்புக்கும் இந்த ஆண்கள் வந்து இப்படி பலியாகிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு இது அவனுக்குள்ள இருக்கு. அப்ப இவன் என்ன நினைக்கிறான், போர் முனைக்கு போயிட்டு அங்க பெண்களே வரமாட்டாங்க, பகட்டான பெண்கள் வரமாட்டாங்க, போர் முனையில நம்ம துப்பாக்கி தான் ஏந்திக்கிட்டு இருக்கலாம், அப்ப அந்த இடத்துக்கு போயிடுறதா அவனுடைய நோக்கமாக இருக்கு. அப்படி போற வழியில பார்த்தா வால்டெக்ஸ் ரோடு, அதுல பச்சை குத்திக்கிட்டு இருக்காங்க. பச்சை குத்துனா பெண்களோட அரை நிர்வாண படங்கள் எல்லாம் வச்சு பச்சை குத்திருக்கான். ஒரு ஆஸ்திரேலிய வீரன் வந்து அங்க வந்து பச்சை குத்துறான். அப்ப இந்து கடவுள்கள் எல்லாம் பெண்களை வந்து தொப்புல இருந்து மகாலட்சுமி கிறிஸ்டர் எல்லாம் தூக்கிட்டு இருக்க மாதிரி மகாவிஷ்ணுவை போல, ஆஸ்திரேலிய மகாவிஷ்ணுவை போல இவன் ஆகும்னு நினைக்கானோ. என்னடா இப்படி உலகம், நம்ம பெண்ணே வேண்டாம்னு நினைச்சு போறோம், படமெல்லாம் பெண்ணா இருக்கு, இந்த போய் வெளிநாட்டுக்காரன் அவன் ஒரு ராணுவ வீரன், அவன் போய் பச்சை குத்திக்கிட்டு இருக்கான், இப்படியேப்பட்ட உலகத்துக்குள்ளே இருக்குன்னு போறான். அப்போ ஒரு மெயில் வருது அந்த ட்ரெயின். அது வந்து நல்ல உதாரணங்கள் நிறைய சொல்லிட்டு போவார். டிபி நோயாளி இருமுன்னா எப்படி புகை வருமோ அது மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அந்த மெயில் வந்து நிக்குது. சரி, அது ஏறி உட்கார்ந்துட்டா ஒரு வெளியே போய் பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க பாத்துக்கிட்டப்ப சிகரெட் குடிக்கீங்களான்னு ஒருத்தர் வந்து கேட்காரு. அந்த சிகரெட் பெட்டியை திறந்தா அதுக்குள்ள ஒரு பெண் இருக்கு. ஏன்னா நம்ம பெண்ணே பார்க்க கூடாதுன்னு நினைச்சு போய்கிட்டு இருக்கோம். இவங்க பார்த்தா ரோடெல்லாம் பெண்ணா இருந்து, பச்சை குத்துறவன் பெண்ணா இருந்தா, சரி வண்டியில ஏறிட்டோம், ராணுவ வீரர் எல்லாம் இருக்கான், இனிமே நம்ம பெண்ணை பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைச்சேன்னா சிகரெட் ஆகிடும். அது யாருன்னு கேட்க, மை லவ்ஸ்ன்றான். அடப்பாவிலா, உனக்கு இப்படி ஒரு ஆளா, நீ இவன் என்ன லவ்வோ இது என்ன இதோ அப்படின்னு அதை பத்திய சிந்தனையில ஓடுது. அப்படி இருக்கும்போதுதான் இவன் வந்து ஒரு ஜட்கா குதிரை வந்து குதிரை வண்டி கேட்டுட்டா அது பாட்டுக்கு ஏதோ நினைவுல கனவுன்ட்டே போவான். ஒரு சொடுக்குவான். அவன் சொடுக்கும் போதுதான் உஷார் வந்து இது பண்ணுவான். அது போல ஒரு ஹிந்துஸ்தான் இசை வந்து அவன் காதுல விழுந்திருக்கு.
அப்போ பார்த்தா ஒரு பிச்சைக்காரி வந்து ஒரு மராட்டி மொழியில பாடிட்டு வரான். அப்ப அவளுடைய ட்ரெஸ்ஸை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவருடைய தெரியக்கூடிய அங்கங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து தமிழ்ல பாட முடியுமான்னு கேட்கிறான். அவ ஏதோ தெரிஞ்ச மொழியில பாடுறா. உடனே கேரளக்காரன் இன்னொருத்தன் அப்படி பேசுறான். இவெல்லாம் ராணுவ வீரர்கள் தான். வெளியே பொண்ணே வேண்டான்னு பார்த்துட்டு வர்றப்போ ஒரு ஆஸ்திரேலிய ராணுவ வீரர் பெண்ணோட படத்தை குத்திக்கிட்டு இருக்கான், பச்சை குத்திக்கிட்டு இருக்கான். உள்ள வந்தா பிச்சைக்காரி பாடுறா, வயிற்று பிளவுக்காண்டி பாடுறா. ஆனா பிச்சைக்காரி மேல இறக்கம் கொள்றான். நீங்க வந்து பல்வேறு விதங்கள்ல அவரை பாக்கீங்க. ஆனா அவளுக்கு சல்லி காசு கூட போடல. அவளை பலவிதமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பெண்ணை வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரெய்ச்சூர்ல போய் அந்த வண்டி நிக்குது. அந்த வண்டி நின்னா அங்க பார்த்தா ஒரு நர்ஸு. அவ வந்து ராணுவத்துல இருக்க அவ ஏறுறா. இவனுக்கு ஆச்சரியம். என்னடா இப்ப பெண்களுமா ராணுவத்துல வர்றாங்க. அங்க பார்த்தா அவங்களுடைய கணவரா, லவ்வரான்னு தெரியாது. அவரோட கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வராங்க. இது வந்து இவனுக்கு வந்து இவனுடைய காதலி கொடுத்த முத்தம் வந்து புளிச்சு போன இது ஞாபகம் வருது. அந்த மாடு வந்து புளிச்ச இது வச்சா பெருமூச்சு விடுற மாதிரி இவன் வெளியிட்டு பாக்குறான். பிறகு இவனுக்கு ஒரு ஞாபகங்கள் வருது. புளோரன்ஸ் நைட்டிங்கேல் வந்து இரண்டாவது உலகப் போர், முதல் உலகப் போர்ல வந்து இராணுவ முனையில், போர் முனையில் வந்து போய் சேவை செஞ்சவங்க. அவங்கதான் நர்சிங்கோட மதர் ஆஃப் நர்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவங்க வந்து புளோரன்ஸ் நைட்டிங்கேல். அவங்க மாதிரி இந்த அம்மாவும் ராணுவத்துல வருதா? என்னடா பெண்களே வரமாட்டாங்கன்னு நினைச்சு போனோம்னா இந்த பொண்ணும் அங்கேயே வருது அப்படின்னு. பிறகு வந்து இவனுடைய கைகை வந்து தசரதனுக்கு போர்ல உதவுனதும், சத்தியபாமா வந்து கிருஷ்ணனுக்கு உதவுனது நல்ல ஞாபகம் வருது. ஓ, அவங்கள மாதிரி இவங்களும் வந்து உதவ வருவாங்களோ அப்படின்னு போறான். போய்கிட்டு இருக்கப்பதான் அடுத்து வந்து ஆஹ் ஒரு பகுத்தறிவு பத்தி எல்லாம் சிந்தனை வருது. ஏன் மனுஷன் கடவுள் வந்து இந்த பகுத்தறிவை நமக்கு கொடுக்காம இருந்திருக்கலாமே. இந்த பறவைகள் எல்லாம் அம்புல இருந்து வில்லுல இருந்து தெரிச்சு அம்பை போல பறந்து போதே, இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கலாமான்னு ஒரு ஆகாய அஸ்திவாரம் இல்லாத கோட்டையை ஆகாயத்துல கட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்து இவனுடைய பூனால வந்து நிக்குது. அது வந்து எப்படின்னு சொல்றாரு. கிழவர்கள் எல்லாம் திருப்பதி யாத்திரை போவாங்களாம். அப்படி போறப்ப பாதி மலை ஏறிட்டு இன்னும் எவ்வளவு மலை இருக்குன்னு அண்ணாந்து பார்த்துட்டு ஒரு கொட்டாயை விட்டுட்டு போவாங்களாம். அதை போல அந்த ட்ரெயின் போய் நின்னுச்சான். சரி, அங்க போயினா என்ன வந்தா ஒரு அந்நிய நாட்டு ராணுவ வீரன் BOR அவன் வந்து வந்தா அவன் மனைவியோட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு வரான். அங்க ஒரு நர்ஸ் வந்து உதட்ட முத்தம் கொடுத்தா. இவங்க 2 பேரும் கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்தாரு. என்னடா இது கர்மம், நம்ம பெண்ணே பார்க்க கூடாதுன்னு நினைச்சு வந்தோம்னா இப்படி நம்ம கண்ணுக்கெல்லாம் வரிசையா இப்படியே தெரிஞ்சிட்டு வருது. அப்ப இது என்னதான் இது அப்படின்னு பார்க்கலாம். அப்பதான் அந்த வண்டி வந்து போய் நிக்குது. நின்னா அங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் இறங்கலாம். அந்த இப்படி பகுத்தறிவு பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு உதாரணமா சொல்றேன். வாழைப்பூவை நீங்க வந்து உரிச்சிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து ஒண்ணும் இல்லாம கடைசியில போயிடும். அப்படி நம்ம இது பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். முடிவுக்கு வந்துட்டு பந்தயத்துல ஜெயிச்ச குதிரை மாதிரி அந்த ட்ரெயின் போய் நிக்குது. நின்ன உடனே அங்க வந்தா இவன் எல்லாம் பெட்டியெல்லாம் எடுத்துட்டேன்னா ஒருத்தன் வந்து ஒரு 12-10 வயசு பையன் வந்து நல்ல அழகான பொண்ணு, நீங்க கூட வாரீங்களான்னு ஒரு பிராத்தல் தொழில இருக்கிற பையனாக இருக்குமோ அப்படின்னு. அப்ப அவன் மேல தூண் துப்பிட்டு இவன் வந்து அந்த அம்மா புனிதவெளி அம்மா சொன்ன மாதிரி பெண் வந்து ஆழகால விஷம் அல்ல, அமுதத்தை பருக காத்திருக்கும் அனாதை. அதை வந்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட்டா அது சரியா இருக்குன்னு. இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான். நீங்க வந்து எப்படி ஆணை வந்து ஒரு என்ன வந்து ஒரு அமிர்தமாகவும் பெண் வந்து காத்திருக்கும் அந்த அமிர்தத்தை அருந்த காத்திருக்கும் அனாதை அப்படி இல்லை. பெண் தான் அமிர்தமா இருக்கணும், ஆண் வந்து அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அவங்கதான் அவங்ககிட்ட இருந்தா உயிர் ஜனனமே நடக்குது. ஆனால் இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை உள்ள வச்சு அந்த உண்மை இவன் தெரியல அப்படின்னு முடிச்சிட்டார். இது வந்து ஒரு என்னன்னா ஒரு காதல் தோல்வியில் விரக்தியில் பெண்ணையே பார்க்க கூடாது, பட்டாளத்துக்கு போனா இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு போய்கிட்டு இருக்கான். ஆனால் பட்டாளத்தில் உள்ளவர்களோ இல்ல பட்டாளத்தோடு தொடர்பு உள்ளவர்களோ எல்லாம் பெண் சகவாசம் உள்ளவர்களா தான் இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு ஒரு உண்மை புரியுது அப்படின்னு முடிச்சிட்டாரு இந்த கதை. இது ஒரு விரக்தி, ஒரு காதல் தோல்வியினுடைய விரக்தியில் ஒரு ஆண் மனம் எவ்வாறெல்லாம் சிந்திக்குது அப்படின்னு ஆனால் பிராக்டிக்கலா யதார்த்தத்தில் என்ன இருக்குது இவன் சிந்திக்கலாம்.
பெண் தொடர்பே இல்லாம நம்ம ஒரு தேசத்துக்கு போறோம், ஒரு எல்லைக்கு போறோம், அங்க துப்பாக்கி மட்டும்தான் வச்சிருக்க போறோம், பெண்ணோட அந்த பகட்டு ஆக தெரியக்கூடிய பெண்ணை நம்ம பார்க்க போறது இல்ல. ஆனால் இவங்க உள்ள எல்லா ராணுவ வீரர்களையும் பார்க்கும்போது பெண்களோடு தொடர்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. அனைவருக்கும் நன்றி. அருமையான சிந்தனையை தூண்டக்கூடிய நல்லதொரு பின்னோட்டம். நாம் கவனிக்க தவறிய விஷயங்களையும் இன்றைய ஐயா அவர்களின் பின்னோட்டத்தில் அறிந்து கொண்டோம். இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். புதிய கதை சொல்லியுடன் புதிய கதையை கேட்டு